இப்ப காலம் வந்தாச்சு, விஞ்ஞான காலத்துல ஆன்மீக அறிவு இருப்பு உணர்த்துது, இயற்கையினுடைய பெருமையை உணர்த்துது, என்ன ப்ராவிடன்ஸ் என்றது உணர்த்துது. அதை செயல்படுத்த உள்ள டெக்னாலஜி அறநெறி தான். இந்த அறநெறி சரியாக வரணும்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானமே விஞ்ஞானத்தால்தான் செயல்படணுமே தவிர, வெளிக்கு வரணுமே தவிர, விஞ்ஞானம் அப்படியே இருந்தா பயன் இல்லை. ஆகவே விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த காலத்துல விஞ்ஞானத்துக்கு கொண்டு வர முடியாத தவிச்சாங்க. எப்படி சொல்றது, எப்படி விளக்கிறது இறைவனுடைய பொருள்னுட்டு. இன்னைக்கு காந்த தத்துவத்தின் மூலமாக நீங்கள் எல்லாரும் உணரக்கூடிய நிலைக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் நல்ல பல தடவை அதை ஆராய 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 எங்குமே நிறைந்து இருப்பு நிலையாக உள்ள இறைவனுடைய காட்சியை எப்பொழுதும் பார்க்கலாம். அயரா விழிப்பு வந்துடும். எனவே அறநெறி தானாகவே உருவாகிவிடும், இயல்பாகிவிடும் மனித குலத்துல. அதற்கு ஏற்றவாறு இந்த உலகத்துக்கு நம்மால் உணர்ந்தவர்கள் அந்த கடமையை செய்யறதுக்கு எடுத்த முயற்சியில இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கும்.